சார் வணக்கம். வணக்கம். நாங்கள் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வந்தே மாதரம் பாடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் என்று சொல்கின்ற காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக வந்தே மாதரத்தை பாடச் சொன்னால் பாடாமல் திருமதி சோனியா காந்தி தடுப்பது ஏன், திரு ராகுல் காந்தி பதறுவது ஏன், திரு கார்கே அவர்கள் தடுமாற்றத்தின் ஏன் வந்தே மாதரம் பாட மாட்டேன் என்று ஒரு வீம்புக்காக நிற்கிறார்களே, ஏன், என்ன காரணம்? அதாவது அவங்க முதல்ல ஒரு பொய்யை சொல்கிறாங்க. என்ன பொய்? சுதந்திரத்தை அவங்க வாங்கி கொடுக்கல. அதன் அப்படியா? காங்கிரஸ் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கல. வந்தே மாதரம் பாடினவங்க தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க இல்லை, அது அவர்கள் தேசபக்தர்கள், பொதுமக்கள். ஆமாம், பொதுமக்கள். இது காங்கிரஸ் கட்சி வெள்ளைக்காரன் துவக்கிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஆலம் கிம் வில்லியம் பெட்டர்பன் அப்படிங்கிற அதாவது இங்கிலாண்டுக்காரன், அவன் தான் காங்கிரஸ் கட்சியை தோற்றி வச்சான். எதுக்குன்னா சுதந்திர போராட்ட வீரர்களால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, போட்டு தள்ளிடக்கூடாது, நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம தொடர்ந்து இங்கே வஞ்சிக்கணும், சுரண்டணும், இந்தியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக அவன் காங்கிரஸ் கட்சியை தோற்றி வச்சான். அப்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் வெள்ளையனே வெளியேறி போராடுறாங்க, காங்கிரஸ்காரனும் ஒப்புக்கு போராடுறான். அதனால் வந்தே மாதரம் பாடி போராடி சுதந்திரம் வாங்கிறது சுதந்திர போராட்ட வீரர்கள், காங்கிரஸ்காரங்க இல்லை. அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. சுதந்திரம் கிடைச்சாச்சு, அப்புறமா சம்பாதிக்கலான்னு உட்காந்துக்கிட்டாங்க. 15 ஓட்டு போட்டாங்க யார் பிரதமர் நீட்டு. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 13 ஓட்டு விழுந்துருச்சு. 2 ஓட்டு யாருக்கும் போடலை. அதுதான் அந்த காங்கிரஸ் சபையில் கூட. ஆனால் ஒரு ஓட்டு கூட கிடைக்காத நேருவை பிரதமராக்குனாங்க. அந்த காரணம் இன்றைக்கும் மர்மமாக தான் இருக்குது. அப்போ நேரு பிரதமரானதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் இந்த நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு, திருடுறதுக்கு, சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால தான் அவங்க வந்தே மாதரம் வேண்டான்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ மகாத்மா காந்தியுடைய ரோல் என்ன சொல்கிறீங்க? அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அவரு ஒன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்தாபகர், அவருடைய தலைமையில் தான் இந்தியா சுதந்திரம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அவருடைய தலைமையில் எப்படி? அப்போ நேதாஜி என்ன பண்ணார்? யாரை பார்த்து பயந்துக்கிட்டு சுதந்திரம் கொடுத்தாங்க? நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வீரத்தை பார்த்து பயந்து தான் சுதந்திரம் கொடுத்தாங்களே அன்றி அகிம்சை முறையில் போராடுறவங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போவான். அவன் அப்படிதான் வரலாறு சொல்லுது. அப்படி கிடையாதுங்க. அதெல்லாம் பொய் வரலாறு. அதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. அகிம்சையை பார்த்துக்கிட்டு பயப்படுவானா வெள்ளைக்காரன்? எங்கே பயப்பட்டான் அப்படி? அவன் உலகத்தில் எல்லா இடமும் வெட்டி வீழ்த்தியவர்கள் அவர்கள். அவர்களெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சமாக விளங்கியவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் அகிம்சை போராட்டத்தை பார்த்து பயப்படுவாங்களா எங்கேயாச்சும்? நம்முடைய வீரத்தை பார்த்து பயப்பட்டார்கள். வீரத்தை பார்த்து பயப்பட்டு, நம்முடைய போராட்டத்தை பார்த்து பயப்பட்டு, வந்தே மாதரம் கோஷத்தை பார்த்து பயப்பட்டு அஞ்சு அதனால் விட்டுக்கிட்டு ஓடி போனான். அவன் ஓடி போனதை தான் நாம் சுதந்திரன்னு சொல்கிறோம். ஆனால் சுதந்திரங்கிறத அவன் எங்கேயாச்சும் வச்சுருந்தான், அதை எடுத்து நம்மகிட்ட கொடுத்தானா? அதில் அவன் ஓடிட்டான். நாம் அதான் சுதந்திரம், பயந்து ஓடிட்டான். அதை நாம் சுதந்திரன்னு சொல்கிறோம். அதான். அப்போது அது சுதந்திரத்துக்கான காரணங்களில் ஒரு காரணமாக கூட காங்கிரஸ் கட்சி இருந்தது கிடையாது. கூடவே இருந்துக்கிட்டால் அது கொள்ளையடித்து சாப்பிடலாங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சி கூடவே இருந்தது சுதந்திர போராட்டத்தில். அப்போ சுதந்திரம் கிடைச்ச பிறகு அது ஆட்சியில் பங்கு பெற்றது காங்கிரஸ் கட்சி. அதுக்காக தான் அவங்க கூடவே இருந்தாங்க. அதனால தான் அவங்க இப்போ வந்தே மாதரத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் வந்தே மாதரம் பாட மாட்டோம், நாங்கள் இந்தியாவுக்கு எதிரிங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி ஏற்றுக்க முடியும்? அது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் அல்லவா? அது தேச துரோகம் அல்லவா? வந்தே மாதரம் பாட மாட்டேன்னு சொல்கிறது தேச துரோகம். எப்படி ஒத்துக்க முடியும்? நிற்க வச்சு சுட்டுருவான் வேறு நாடுகளில். இந்தியாவிலையும் அப்படி வரணும். எவெல்லாம் தேச துரோகியோ அவனெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு வீழ்த்த வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதை ஏற்க முடியாது. ஓகே, வணக்கம்.